சிம்பிளா, டேஸ்ட்டா நம்ம வீட்லயே மட்டன் பிரியாணி உதிரி உதிரியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜூஸியாவும், நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நல்லா பஞ்சு போல வெந்திருக்கும். இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் நீங்க ஊற வச்சுருங்க. இதுக்கு ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இதான் வந்து மட்டன். இது வந்து லீசியஸ்ல வாங்குனது. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, இந்த லெமன் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஊற வைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது அது நல்லா டெண்டரா ரெடி ஆயிடும். லெமனோட அந்த விதை எடுத்துருங்க. இப்போ இஞ்சி, பூண்டு இதையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடணும். ஸோ அப்படி மேரினேட் பண்ணும்போது மட்டும் தான் அந்த ஜூஸ் எல்லாம் இந்த மட்டன்ல இறங்கும். ஸோ பிகினர்ஸ் கூட நீங்க ஈஸியா பண்ணிறலாம். ஸோ இது வந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். குக்கர்ல பண்ணுறதுனால நெய் போட்டுட்டு அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். பே லீஃப், வெங்காயம் போட்டுட்டு ப்ரௌன் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு வந்து போட்டுக்குவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க அரைச்சும் போடலாம். நான் துருவி போட்டுருக்கேன். இப்போ தக்காளி, ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுட்டு, இத வந்து நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும், அந்த தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்படி வந்து நீங்க செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா, கடையில போய் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வாங்கவே மாட்டீங்க. இப்போ இந்த மட்டன் நம்ம போட்டுறலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400 கிராமுக்கு மேல இருக்கும். இந்த மட்டன். இந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க பட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மெத்தட் நான் சொல்றேன். இன்கேஸ் நீங்க வந்து தக்காளி போடாம பண்ணலாம். நல்ல மட்டன் யக்னி புலாவ் மாதிரி இருக்கும். இத தனியா நெய்ல ரோஸ்ட் பண்ணி மட்டன, அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணலாம். இப்போ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ட குடுக்கும். புளிப்பு தன்மை, அந்த க்ரீமினஸ் எல்லாத்துக்குமே இது இருக்கு. நான் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரெசிபி போட்டிருக்கேன். கிரேவிலேருந்து ஆரம்பிச்சு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் புலாவ் இந்த மாரி நெறையா இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். தண்ணி அப்படிங்கும்போது நீங்க மூழ்குற அளவுக்கு ஊத்தணும். அதில தான் மட்டன் நல்லா வந்து வேகும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சர் இருக்கணும். ஸோ இப்போ மூடி கிட்டத்தட்ட 7 விசில் வச்சுருங்க. அப்படி வச்சா மட்டும் தான் அப்படியே சாஃப்ட்டா அந்த போன்லேருந்து மட்டன் வெளிய வர மாதிரி இருக்கும். ஸோ இதில இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கணும். இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேவர் இருக்கும். இதிலேயே நம்ம ஊற வச்ச பாசுமதி அரிசிய போடுறோம். எக்ஸ்ட்ரா கரம் மசாலா, மிளகாய் தூள், லெமன் ஜூஸ். இது ஏன் எக்ஸ்ட்ரா போடுறோம் அப்படின்னா, இது வந்து ரைஸுக்கான ஒரு மசாலான்னு நம்ம சொல்லலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது நல்லா வந்து சேர்ந்து கொதிக்கும். ஸோ கொதிச்சு தண்ணி லைட்டா அப்சர்வ் பண்ணிட்டு, அந்த ஈக்குவலா வரும் உங்களுக்கு அந்த ரைஸோட. அந்த ஸ்டேஜில நம்ம இத மூடி போட்டுட்டு, 1 விசில் ஹை ஃப்ளேம், 2 விசில் லோ ஃப்ளேம் இப்படி வச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா உதிரி உதிரியா வந்துரும். இது வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இதுக்கு ரைத்தாலாம் எதுவுமே தேவையில்ல. தனியா சாப்பிடலாம். அந்த மட்டன் டெண்டரா இருக்கும். அந்த ரைஸ் வந்து அதாவது என்னன்னா, அதுவும் ரொம்ப நல்லா ஜூஸியா இருக்கும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க ஒத்தமை கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.